ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்போட யூனிக் ஸ்நாக்ஸுக்கு பேக்கரியில் விற்கிற மைதா மாவு பிஸ்கட் தான் செய்ய போகிறேன். அதே மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக வீட்லேயே செய்யலாம். நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறதையும் யோசித்து பார்த்து செய்வோம். குழந்தைங்களும் அதை விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். மைதா மாவு பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல சுகர் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதோட 3 ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க, குறவரப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதில் நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன், கால்வாசி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பிஸ்கட் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிசைஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கும்போது அந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த எள்ளு சாப்பிடும்போது தட்டுப்படும், அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவை சரிபாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாதி மாவை ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியான லேயராக உருட்டிடக்கூடாது, ஒரே சமமான அளவுக்கு உருட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்து சைடில் இருக்கிற லேயர்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சைடில் இருக்கிற லேயரும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நீல வாக்கில் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்கட் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது அதோட சைஸ் பெருசாகும். அதனால் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இதோட சைஸே நல்லா பெருசாகும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசான லேயராக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிஸ்கட் சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயெல்லாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கடாய் ஓரமாக வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் கையில் எண்ணெய் தெரிக்காது, இல்லைன்னா காஞ்சிட்ருக்கிற எண்ணெய் கையில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல செவக்க சுட்டு எடுத்துக்கோங்க. முதல்ல போட்டதெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்படி கரண்டியை கொடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிட்டு நல்லா செவக்க வெந்து வந்துருச்சு பாருங்கள். அடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றத விட இது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டுட்டு வந்துடலாம். எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள். அடுத்து வரப்போகிற தீபாவளிக்கு நீங்கள் செய்ய போகிற பலகாரத்தோடு இதையும் சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பேக்கரியில் விற்கிற மைதா மாவு பிஸ்கெட் வீட்டிலையே ஹெல்த்தியாக நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.